ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். நான் சொல்கிற டயட் பிளானில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஹெல்த்தியாக குயிக்காக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேக் மேட், ஃபார்முலா 1, புரோட்டீன் பவுடர், ஃபைபர் பவுடர், அஃப்ரெஷ், மல்டிவிட்டமின் டேப்லெட், செல்லுலாஸ் டேப்லெட், ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட். இந்த 8 ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்கணும். அப்போனா தான் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதை எப்படி ஃபாலோ பண்ணுன்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி டெய்லி பேஸில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். 6 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். அஃப்ரெஷ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 250 ml ஹாட் வாட்டரில் நீங்கள் ஒரு அஃப்ரெஷ் காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிச்சிடணும். 8 மணிக்கெலாம் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். காலையில் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 300 ml நார்மல் ஆர் சில் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்கூப் ஷேக் மேட், 3 ஸ்கூப் ஃபார்முலா 1, 1 ஸ்கூப் ப்ரோட்டீன் போட்டு காலையில் பிளெண்ட் பண்ணி நீங்கள் 8 மணிக்கெலாம் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் 8 to 12:30 மணிக்குள்ளே 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும். 11 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் குடிச்சிருக்கணும். 250 ml ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். மதியானம் 1 மணிக்கு லஞ்சு வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். லஞ்சு வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நியூட்ரிஷன் மீல்ஸாக வந்து எடுத்துக்கணும். பிளேட்டில் 150 கிராம் ஒயிட் ரைஸ் இருக்கணும். 200 கிராம் பச்சை கலரில் இருக்கிற காய்கறி இருக்கணும். 200 கிராம் கீரை இருக்கணும். அவிச்ச முட்டை ஒன்று இருக்கணும் கம்பல்சரி. இப்படி தான் வந்து டெய்லி பேஸில் நீங்கள் லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1:30 to நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 3 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் எடுக்கணும். 250 ml ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் வந்து அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு ஷேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நைட்டில் வந்து 300 ml நார்மல் ஆர் சில் வாட்டர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் ஷேக் மேட், 3 ஸ்கூப் ஃபார்முலா 1, 1 ஸ்கூப் ஃபைபர் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேர் காலையிலையும் புரோட்டீன் எடுக்கிறீங்க, நைட்லேயும் புரோட்டீன் எடுக்கிறீங்க. 2 டைம் நீங்கள் புரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் ஆகாது. நீங்கள் காலையில் புரோட்டீனும் நைட்டு ஃபைபர் எடுக்கும்போது தான் வெயிட் லாஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும், குயிக்காகவும் ஆகும். இந்த சீக்ரெட் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து ரொம்ப ஸ்லோவாக வெயிட் குறைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே நீங்கள் காலையில் புரோட்டீனும் நைட்டு வந்து ஃபைபரும் எடுத்து பாருங்கள், உங்கள் வெயிட் லாஸ் குயிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலையில இருந்து அஃப்ரெஷ், ஷேக், லஞ்சு, நைட்டு ஷேக் எப்படி குடிக்கணுன்றத சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த டேப்லெட் எப்போ போடணுன்றத சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டேப்லெட்டை கரெக்டான டைமிங்க்கு எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபேட் லாஸும் ஆகும், இன்ச் லாஸும் ஆகும், வெயிட் லாஸும் குயிக்காக பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த டேப்லெட்டை எப்போ நீங்கள் போடணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நிறைய பேர் ஹெர்பலைஃப் டேப்லெட் எடுக்கிறீங்க, ஆனால் எந்த டைமிங் எடுக்கணும், பிஃபோர் எடுக்கணுமா இல்லை ஷேக் குடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கணுமா இல்லை ஷேக்கோடவே எடுக்கணுமா அப்படின்றது தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் ஹெர்பலைஃப் டேப்லெட்டை எப்போ எடுத்தால் எக்ஸாக்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெர்பலைஃப் சம்மந்தமாக நிறைய நியூ அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.